CS friends எல்லாருக்கும் So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து எப்படி பேக்ரவுண்ட கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டா சேஞ்ச் பண்றது அதுவும் 10 ரூபாய் இருந்தாலே போதும் நம்மளால சூப்பரான கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டா மேக் பண்ணிட முடியும் சோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் சோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் தான் இதுவும் பட் கொஞ்சம் டிஃபரண்டான மெத்தட்ல இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து அந்த வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க சோ அந்த வீடியோல தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பட் இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல போறோம் மத்தபடி நம்ம வந்து டீடைலா சொல்ல போறது இல்ல உனக்கெல்லாம் புரியாதடா ஏபிசிடி தெரிஞ்சது தானே புரியும் ஏபிசிடி மட்டும் தான் தெரியும் சரியா உனக்கு ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடணும் அண்ட் வந்து இன்னும் ஒரு சில நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கேன் ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சது வருமா மறக்காமல் அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செய்யும் போது ஃபுல்லாக அச்சீவ் ஆகும் இல்லைனா உங்களுக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செய்யலாம்னு பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நீ செஞ்சுட்டியடா ஸோ ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அப்புறம் இதுக்கிட்ட திரும்பி இந்த வீடியோவில் வந்து டைட்டிலில் 10 ரூபாய்க்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஸோ எஸ் ஆமாங்க அதே பேக்ரவுண்டை நம்மளால் 10 ரூபாய்க்கு கூட மேக் பண்ண முடியும் ஸோ அது எப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது அதே மாதிரி தான் பட் இதில் கொஞ்சம் அந்த அது பேர் என்னதுப்பா ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸோ வேறு எதுவும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான டார்ச் லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் ஒய்டரான லைட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஸோ அதை நீங்கள் வந்து வாலை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லைட்டை வச்சுக்கோங்க ஸோ அது வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் விடணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயம்லாம் நான் முதல்ல சொன்னது போல் கார்டில் கொடுத்துருங்க போய்ட்டு செக் பண்ணி மறக்காமல் போகிறேங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட டார்ச் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு வருமா ஜஸ்ட் சிம்பிளான ஒரே ஒரு மெத்தட் தான் ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் பேப்பர்ஸ் ஸோ இந்த ஜெல் பேப்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஒரு ஜெல் பேப்பருங்கிறது 10 ரூபா தான் ஸோ இதனால தான் நான் வந்து 10 ரூபாய்க்குள்ளாரே எப்படி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பை மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளாகவே இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப்பை உங்களால் மேக் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் வந்து எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலரில் நீங்கள் வந்து அந்த இது டார்ச் லைட்டுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த கலராக வந்து ஈஸியாக மாறிடும் ஸோ அது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ கூட நான் வந்து மூணாவது வாட்டி எடுக்கிறேன் ஸோ இதாச்சும் ஒழுங்காக வரும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக் கொடுக்கும்பா ஐயோ நானும் எத்தனை வாட்டி தான் இந்த வீடியோ எடுக்குதுன்னு சொல்லி தரல சரி ஓகே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து 10 ரூபாய்க்குள்ளாரையே மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை நான் வந்து டார்ச் லைட் வச்சுலாம் மேக் பண்ண மாட்டேன் நான் வந்து வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இப்போ வந்து என்கிட்ட வந்து சும்மா ஒரு பல்பு இருக்குது ஆனால் ஒர்க்காகவும் பட் இருந்தாலும் சும்மா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம் அந்த அது பேர் என்னதுப்பா அந்த ஜெல் பேப்பர் தான் ஸோ இது வந்து அமேசான்லேயும் கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேன்சி ஸ்டோருக்குலாம் வெளில போகாதீங்க அமேசான்லேயே வாங்கிக்கோங்க செட்டாக அது வந்து கலர்லாம் பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பல்பை வச்சு எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ பல்பு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சாக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் பல்பு ஹோல்டர் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயர் வாங்குறதா இருக்கும் அண்ட் வந்து ஏதோ ப்ராஜெக்ட் மேக் பண்ணுறதுக்காக அடாப்டர் வேணும்னு சொல்லி அது பேர் என்னது எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோடனே உங்களுக்கு எதுவும் தெரியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து பல்பு மாட்டிங்கன்னா அவ்வளோதான் வந்து வேலை முடிஞ்சுது ஸோ அதுக்கு இல்லை நான் வந்து பல்பை வந்து புதுசாக தான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டீ பல்புன்னு சொல்லிட்டு ஒரு பல்பு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கிக்கோங்க இல்லைனா நான் வந்து இன்னொரு மெத்தட் கூட இருக்குது ஸோ அது வந்து ஐகார்டில் இருக்குது இல்லையா ஸோ அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும் அண்ட் இதே மாதிரி வேறு நல்லா வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நீங்கள் நம்ம முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் டாடா பை பை see you bye